இன்னைக்கு யாரெல்லாம் இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த கேட்குறாங்களோ, முதுகுத்தண்டு. இந்த முதுகுத்தண்டு தான் நம்மளுடைய உடலையே கட்டுப்படுத்துறது. முதுகுத்தண்டு சார்ந்த தொந்தரவுகள பிரிவென்ட் பண்ணக்கூடிய நாலேட்ஜ நம்ம ம் இப்ப இந்த 1 மணி நேரத்துல சொல்ல இருக்கிறோம். முதுகுத்தண்டு சார்ந்த தொந்தரவுகள் வேறு எது இருந்தாலும், ஏன் இந்த தொந்தரவு கூடுது? எப்படி கூடாம பார்த்துக்கிறது? வராம எப்படி பிரிவென்ட் பண்றது? வந்தவங்க நம்ம செய்யக்கூடிய என்ன முறைகள்னால இத நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்த நம்ம முழுசா நம்ம சொல்ல இருக்கிறோம். இப்போ நம்ம மறுபடியும் ஒரு முறை உடல நல்லா ரிலாக்ஸ் பண்ணி, மனத தளர்வுபடுத்தி, இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம். நம்மளுடைய முதுகுத்தண்டு இதன் வழியாக நம்ம உடல்ல இருக்கிற எல்லா செல்களுக்குமே நரம்பு ஓட்டங்கள் போகுது. உதாரணத்துக்கு கழுத்து பகுதி. கழுத்து பகுதியிலிருந்து கைகளுக்கு போகக்கூடிய நரம்புகள் எல்லாமே, கைகள்ல இருக்கக்கூடிய செல்கள், கைகள்ல இருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணும். நீங்க பார்த்திருக்கலாம், கழுத்துல தேய்மானம் ஆனா, கைகள்ல மதமதப்பு, ஷாக் அடிக்கிற மாரி சென்சேஷன் இது மாரியான உணர்வு வரும். முதுகுத்தண்டுடைய அடிபாகத்தில் அடிபட்டது அப்படின்னா, அவங்களுக்கு கால்கள்ல உணர்ச்சியின்மை, கால்கள்ல நடக்க முடியாம இருக்கிறது, அப்படி தொந்தரவுகள் ஏற்படும். சயாட்டிகா அப்படின்றது முதுகுத்தண்டில் ஒரு நரம்பு அழுத்துறது, சயாட்டிக் நரம்பு அழுத்துறது. அந்த நரம்பு எந்த பாதையிலெல்லாம் போகுதோ, அந்த பாதையிலெல்லாம் வலி இருக்கும். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய முதுகுத்தண்டு, இந்த தண்டத்துல வந்து காக்கெக்ஸ் பகுதி அப்படின்றது இருக்கு. இந்த காக்கெக்ஸ் பகுதி அடிபட்டதுன்னா, அது சரியாகுறதுக்கு நெறைய பேரு நெறைய இடங்கள்ல போய் நெறைய செலவு பண்ணுவாங்க. அப்ப அந்த காக்கெக்ஸ் ஏன் பாதிப்படையுது? அப்படின்ற விஷயத்தையும் நான் இன்னைக்கு சொல்றேன். காக்கெக்ஸ் அப்படின்னா அடி முதுகுத்தண்டு. அதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்றேன். எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்மளுடைய கழுத்து பகுதி, இந்த கழுத்து பகுதியில தான் செர்விக்கல் அப்படின்ற நம்ம தண்டோட அமைப்பு ஸ்டார்ட் ஆகுது. இந்த செர்விக்கல் கீழ இருக்கிறது காக்கிக்ஸ் ரீஜன். செர்விக்கல் மொத்தம் 7 ஜாயிண்ட்ஸ் இருக்கு. அடுத்தது தொராசிக். இது மொத்தம் 12 இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லம்பார். இதுதான் நம்மளுடைய லோயர் பேக் ரீஜியன். லம்பார் மொத்தம் நமக்கு வந்து 5 L4, L5. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சாக்ரம். அதுக்கு அடுத்தது காக்கிக்ஸ். காக்கிக்ஸ் 4 இருக்கு. சாக்ரம் 5 இருக்கு. இப்ப லம்பார் இந்த 7 லம்பார் பகுதிகள்ல L4, L5ல தான் அதிகப்படியான தொந்தரவுகள் வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா C6, C7 நம்மளுடைய கழுத்து பகுதியில இந்த இடத்துல தான் அதிகப்படியான தேய்மானம் ஏற்படும். அப்ப செர்விக்கல் ரீஜியன் ஏன் கழுத்து பகுதி, முதுகுத்தண்டு ஏன் இப்ப இதெல்லாமே சொன்னேன் அப்படின்னா, நம்மளுடைய கழுத்து பகுதியில இருந்து அடி முதுகுத்தண்டு வரை நம்மளுடைய முதுகுத்தண்டானது இருக்கு. ஆனா நமக்கு பாதிப்பு எங்க கூட இருக்கு அப்படின்னா, கழுத்து பகுதி, அதுக்கு அடுத்தது லோயர் பேக் ரீஜியன் இடுப்பு பகுதி. இந்த 2ல் தான் வலியானது, தொந்தரவுகளானது அதிகம் வருது. நடு முதுகுத்தண்டுல பிரச்சனை வருவது, வலி வர்றது ரொம்ப கம்மி. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, முதுகுத்தண்டுல வலி அல்லது தொந்தரவு அப்படின்னாலே, அடி முதுகுத்தண்டு. இல்ல அப்படின்னா கழுத்து பகுதி. 2ல் தான் மேக்ஸிமம் ஏற்படும். ஏன்? ஏன் அப்படின்றதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சுட்டா, என்ன பண்ணா இத சரி பண்ணலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் கழுத்து, அதுக்கு அடுத்தது லோயர் பேக்ல மட்டும் அதிகமா தொந்தரவுகளோ, வலியோ வருது அப்படின்னா, அந்த இடத்தில் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. செர்விக்கல் செர்விக்கல்க்கு அடுத்தது வர்றது நடுமுதுகுத்தண்டான தொராசிக் பகுதி. இந்த தொராசிக் பகுதிக்கு எல்லாத்துக்குமே உடல் பார்த்தோம் அப்படின்னா, உடல் எல்லாமே விரிஞ்சிருக்கு. அடுத்து இடுப்பு கிட்ட போறப்ப அப்படியே அந்த இடம் வந்து சுருங்குது. பெண்களுக்குனாலும் இடுப்பு பகுதியில வரப்ப அந்த இடம் சுருங்கும். அடுத்தது பெல்விக் ரீஜியன். ஆண்களுக்கும் சரி, பெல்விக் ரீஜியன் லேசா விரிஞ்சிருக்கும். பெண்களுக்கு அதிகப்படியாக விரிஞ்சிருக்கும். அப்ப இருக்கிறதுல கம்மியா சப்போர்ட் இருக்கிறது இந்த பகுதி தான். அப்ப இதிலும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த சாக்ரம் கார்டிக்ஸ்க்கு இந்த பெல்விக் ரீஜியன் முழுக்க அங்க இருக்கிற மசில்ஸ் எல்லாமே சப்போர்ட் இருக்கு. இந்த லம்பார் ரீஜியனுக்கும் செர்விக்கல் ரீஜியனுக்கும் சப்போர்ட் ரொம்ப கம்மி. இருந்தும் நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய பாரத்தை தூக்குனாங்க. கீழ இருந்து விழுந்தாங்க, ஓடுனாங்க, குதிச்சாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் தொந்தரவுகள் வரல.
இப்ப ரீசண்டா ரொம்ப அதிகமா பேக் பெயின் கண்டிஷன் அதிகமாயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, முதல் முக்கியமான ரீசன், தசைகள் வலுவிழந்துட்டு இருக்கு. அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கம்பேரிங் பண்ண ஏற்கனவே உள்ள ஜென்ரேஷனோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு மசில் வீக், அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு மசில் இன்னும் வீக். தசைகள், தசை நார்கள், லிகமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் டெண்டன்ஸ், இது எல்லாமே வீக் ஆக ஆக, வலு குறைய குறைய குறைய, நேரடியாக நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அது இந்த வெர்டிப்ரா, முதுகுத்தண்டை பாதிக்கும். அப்ப முதுகுத்தண்டு பாதிப்படைகிறதுக்கு முதல் முக்கியமான ரீசன் தசைகள் வலுவில்லாம இருக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன். எதுக்கு தசைகள் வலு இல்லாம இருக்கு? முன்னாடி காலத்துல நம்ம கேட்டு பார்த்தாலே தெரியும், நம்ம தாத்தா நம்ம அளவுக்கு சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய முன்னோர்கள் அவங்க நம்ம அளவுக்கு பேலன்ஸ்டு டயட் எல்லாம் எடுத்திருக்க மாட்டாங்க. என்ன கிடைக்குதோ அதை எடுத்திருப்பாங்க, பட்னியா கூட இருந்திருப்பாங்க, பசியில கூட தூங்கி இருப்பாங்க. ஆனால் அவங்க நல்ல உணவை, எந்த உணவு எடுத்துக்கிட்டாலும் நல்ல உணவாக எடுத்துக்கிட்டாங்க. இன்ஃப்ளமேஷன் ஏற்படாத உணவுகளா எடுத்துக்கிட்டாங்க. ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட், பேக்டு, ப்ராசஸ்டு, இது மாதிரியான உணவுகள் எல்லாமே கிடையாது. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நீங்க இந்த முதுகுத்தண்டு சார்ந்த தொந்தரவுகள் பார்த்தீங்க அப்படின்னா ஐட்டிஸ் அப்படின்னு முடியும். செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ். நீங்க எம்ஆர்ஐ பாக்குறப்பையும் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு போட்டிருக்கும். இன்ஃப்ளமேஷன் அப்படின்னாலே வீக்கம். இந்த வீக்கத்தை அதிகரிக்கிறது உணவு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம உணவுல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட் இருக்கு, இன்ஃப்ளமேட்டரி ஃபுட் இருக்கு. மஞ்சள், இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. விட்டமின் சி நிறைந்த உணவுகள் எல்லாமே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. ஆனால் பேக்டு, ப்ராசஸ்டு, ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட்டு, இது எல்லாமே உடல்ல இன்ஃப்ளமேஷனை ஏற்படுத்தும். நீங்க செய்யக்கூடிய தவறுகள்னால வரக்கூடிய முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நம்ம எடுக்கக்கூடிய உணவினால அது அதிகமாகுது. அது அதிகமாகிறது மட்டும் இல்லாம அது குறையாம பாத்துக்குது, வலிய குறையாம பாத்துக்குது. அப்ப ரெண்டு விஷயங்கள் பாகமா பார்க்க இருக்கிறோம். முதல் பாகம், ரெண்டாவது பாகம். முதல் பாகம் மருத்துவத்தின் தந்தையான ஹிப்போக்ரிட்ஸ் என்ன சொல்றாரு? மாடர்ன் மெடிசனுடைய தந்தை அப்படின்னு கருதப்படுற ஹிப்போக்ரிட்ஸ், ஆயுர்வேதத்துடைய ஃபாதர் ஆஃப் ஆயுர்வேதா, ஆயுர்வேதத்துடைய தந்தை அப்படின்னா சுஸ்ருதர், அப்புறம் சரகர், அவரை நம்ம வழிபடுறோம். அப்படி பாக்குறப்ப சித்தா அப்படின்றப்ப நம்ம சித்தர்கள் கொடுத்த மருத்துவம் சித்தா மருத்துவம். மாடர்ன் மெடிசன் அடிப்படையிலேயே பாக்குறப்ப ஹிப்போக்ரட்ஸே என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்ல டூ நோ ஹார்ம். நீ உடலுக்கு நல்லது செய்யல அப்படின்னாலும் பரவாயில்ல, அது ரெண்டாவது பட்சம். முதல்ல தீமை செய்யறத நிப்பாட்டிடணும். அடுத்து அவரே சொல்றாரு, லெட் ஃபுட் பி தை மெடிசின். மருந்து அப்படின்றது உணவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த முதுகுத்தண்டு சார்ந்த பாதிப்புகள் இருக்கிறவங்க, இல்லாதவங்களும் சரி, என்னென்ன தவறுகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த தவறுகள் யாருமே செய்யாம இருக்கணும். இதுல முதல் விஷயம் ரொம்ப சிம்பிளா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு மொத்தம் குழந்தை பருவம் இருக்கு, இளமை பருவம் இருக்கு, முதுமை பருவம் இருக்கு. அது மாதிரி 3 வளைவு நம்மளுடைய முதுகுத்தண்டில் இருக்கும். ஒண்ணு செர்விக்கல்ல ஒரு வளைவு, ரெண்டாவது தொராசிக்ல ஒரு வளைவு. செர்விக்கல்னா கழுத்துன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது தொராசிக். தொராசிக் அப்படின்னா விலா எலும்பு, அதை கனெக்ட் பண்ணி இருக்கிற அந்த முதுகுத்தண்டுடைய அமைப்பு நடு முதுகுத்தண்டு அப்படின்னு வச்சுக்கலாம். அது தொராசிக். அடுத்தது லம்பார், எல்லாருமே இந்த பேரு கேள்விப்பட்டிருப்போம், அடி முதுகுத்தண்டு. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது சாக்ரம், காக்சிக்ஸ், இது மாதிரியான பகுதி. இதுல வந்து செர்விக்கல்ல ஒரு வளைவு, தொராசிக்ல ஒரு வளைவு, அதுக்கப்புறம் லம்பார்ல ஒரு வளைவு. இப்படி 3 வளைவுகள் இருக்கு. இந்த 3 வளைவில் வரக்கூடிய ஷேப் சேஞ்சஸ், வளைவு ஒண்ணு அதிகப்படியா மாறுறது, இல்ல வளைவு கம்மியாகிறது தான் முதல் தொந்தரவு. எல்லாருமே நினைச்சிருப்பாங்க, இப்ப நம்ம கிளினிக்கு வரவங்களே, சார் நல்லா இருந்தது, பாப்பாக்கு மேரேஜ், பொண்ணுக்கு மேரேஜ் இருந்தது, அப்ப நிறைய வெயிட் தூக்கி வேலை செஞ்சு அப்ப முதுகு வலி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம்.
இல்ல அப்படின்னா பைக்ல இருந்து கொஞ்சம் கீழே விழுந்ததுல இருந்து முதுகுது வலி, அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ பார்த்தா டிஸ்க் ப்ரோலாப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வண்டி ஸ்டார்ட் ஆகல, கிக் ஸ்டார்ட்டே ஹெவியா பண்ணேன், அப்பையில இருந்து இடுப்பில் வலி, அப்புறம் எம்ஆர்ஐ பார்த்தா L4 L5ல டிஸ்க் கம்ப்ரஸ் ஆயிருக்கு, இல்ல டிஸ்க் பல்ஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தவறு என்ன, தவறா புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, இந்த செயல்கள்னால உங்களுக்கு முதுகுத்தண்டு பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறது தான் பெரும்பாலும் எல்லாரும் நினைக்கிற தவறு. வேற எது அப்படின்னு நான் சொல்றேன். மாடர்ன் மெடிசின் வேறு பாக்குறது இல்ல. நம்மளுடைய இயற்கை மருத்துவம் வேற பாக்குது. ஏன் அப்படின்னு, இதே வண்டிய இன்னொருத்தர் ஸ்டார்ட் பண்றாரு, அவருக்கு முதுகுத்தண்டு பாதிக்கல. இதே பாப்பாக்கு மேரேஜ், டாட்டருக்கு மேரேஜ், பொண்ணுக்கு மேரேஜ், வேலைகள் இன்னொரு அப்பா செய்யறாரு, அவருக்கு L4 L5 கம்ப்ரெஷன் ஏற்படல. இதை விட அதிகமா வெயிட் தூக்கி ஒருத்தர் வேலை செய்யறாரு, அவருக்கு ஏற்படல. ஏன் உங்களுக்கு மட்டும் ஏற்பட்டது அப்படின்னா, அதுக்கு முதல் முக்கியமான ரீசன் தசைகள் வலுவா இல்ல. வயிற்று தசைகள் அப்புறம் முதுகுத்தண்டிற்கு பக்கத்தில் உள்ள தசைகள் இது ஸ்ட்ராங்கா இல்ல. ரெண்டாவது, ஏற்கனவே நம்ம செய்யக்கூடிய தவறுகள்னால முதுகுத்தண்டில் பாதிப்பு இருந்துட்டு தான் இருந்திருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. அத நீங்க ஜெர்க்கு கொடுக்கறப்பயோ, பைக் ஸ்டார்ட் பண்றப்பயோ, வெயிட் தூக்குறப்பயோ, லேசா கீழே விழுகிறப்பயோ ஏற்கனவே பாதிப்பு அந்த பார்டர் லைன்லயே இருந்தனால இந்த மாதிரி வேலைகள் செய்யறப்ப அது உடனடியா அது ஜாஸ்தி ஆகுது. அது ஜாஸ்தி ஆகுறது தான் அப்ப தவிர முன்னாடியில இருந்து அந்த தொந்தரவு இருந்திருக்கு. அப்ப என்னென்ன தவறு செய்யக்கூடாது அப்படின்றதை நான் முழுசா சொல்றேன். முதல்ல நம்மளுடைய இந்த முதுகுத்தண்டுடைய 3 கர்வ் இருக்கு பாருங்க, 3 வளைவு இருக்கு. அந்த வளைவை பாதுகாக்கணும். அதுக்கு தசைகள் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். தசைகளை ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய பயிற்சியை குழந்தையில இருந்தே செய்யணும். ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு. 8வது படிக்கிறாங்க 11 மணி வரைக்கும் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தூங்குறாங்க. ஒரு பாப்பா முகத்துல எப்படி சந்தோஷத்தையே பார்க்க முடியுது. அப்ப தசைகள் போக 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 ஸ்ட்ரென்த் கம்மியா தானே வரும். 11 மணி வரைக்கும் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க, 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க ஹோம்ஒர்க் பண்ண காலையில இருந்து நீங்க அவங்க முதுகு வலி அப்படின்னு வராங்க. நான் யோகா பயிற்சி உங்க ஏஜ்ல எல்லாம் இந்த பயிற்சிகள் மட்டும் பண்ணுங்க சரியா வந்துரும் அப்படின்னு சொல்றேன். பயிற்சியை பண்ண முடியல அவங்களுக்கும். நம்ம ஒரு சில மூலிகைகள் மருந்துகள் கொடுக்க வேண்டியது மாதிரி இருக்கு. ஏன்னா ஸ்கூல்ல விளையாட்டு இல்ல. ப்ரேயர் பண்றப்ப எல்லாம் மயங்கி மயங்கி கீழே விழுகுறாங்க. உடலுக்கு உழைப்பு, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இதெல்லாமே கொடுக்கறப்பதான் உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த ஏஜ்ல முதுகுத்தண்டு 8th 9th முதுகுத்தண்டு சார்ந்த தொந்தரவு வந்தது அப்படின்னா அப்புறம் 30 வயசுல 40 வயசுல எங்க இருக்கும். அப்ப கண்டிப்பா ஸ்கூல் படிக்கிறவங்க ஒரு குழந்தையில இருந்து 30 வயசு வரைக்கும் எந்த அளவுக்கு உடலுக்கு டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி உடல் பயிற்சி பண்ண முடியுமோ உடல் பயிற்சி ரெகுலரா பண்ணணும். இதுதான் முதல் விஷயம். தசைகளுக்குரிய பயிற்சி பண்ணணும். உங்களுக்கு முதுகுத்தண்டு சார்ந்த தொந்தரவு ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா அதற்கு சார்ந்த பயிற்சிகள் இருக்கு. அதற்கு சார்ந்த யோக முறை ஆசனங்கள் இருக்கு. அதற்கு சார்ந்த எக்ஸசைஸ் தெரபிஸ் இருக்கு. அப்ப அதை செய்யலாம். அது நிபுணர் யாரோ உங்க பக்கத்துல யார் இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட நீங்க போய் பழகி செஞ்சுக்கலாம். அது மூலமாக அதிலிருந்து வெளியே வந்துடலாம். மேலும் பாதிப்புகள் அடையாம பார்த்துக்கலாம். அடுத்து 2வது, பெட்டு. இரவு நம்ம தூங்குறப்பதான் உடல்ல நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தா ஹைப்பர் கைபோசிஸா இருக்கும். அப்படின்னா நடு முதுகுத்தண்டு இது அதிகப்படியாக வளைவா மாறிடும். லம்பார் பாத்தீங்க அப்படின்னா லாஸ் ஆஃப் லார்டோசிஸ் அப்படின்னு இருக்கும். லாஸ் ஆஃப் செர்விக்கல் லார்டோசிஸ், கழுத்து பகுதியிலேயும் வளைவு கம்மியா இருக்கும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வளைவு ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும். அப்ப பெட் பயன்படுத்துறது இது ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர். நம்ம படுக்கிற இடம் பிளாட்டா இருக்கணும், ஹார்டா இருக்கணும். அது மாதிரியான சர்ஃபேஸ்ல படுத்து பழகணும். நீங்க கட்டில்ல படுத்தாலும் அதுல பாய் விரிச்சு படுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் குஷனியா சாஃப்டா தேவைப்பட்டது அப்படின்னா போர்வையவே நீங்க 2ஆ போட்டு படுத்துக்கலாம். கொஞ்சம் அடாப்ட் ஆகுறதுக்கு
கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 7 நாள் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். பெட் கம்ஃபர்டபுளாவே இருக்காது. அப்ப பெட் கண்டிப்பா பயன்படுத்தக்கூடாது. நல்ல ஹார்டான சர்ஃபேஸ்ல தான் படுக்கணும். எப்பயாவது ஒரு முறை வாரம் ஒரு வாட்டி பெட்ல பயன்படுத்திக்கலாம். தப்பு கிடையாது. ஆனா டெய்லி பெட்ல பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஷேப் சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்கு. அடுத்தது 2வது, லாங் சிட்டிங் கூடாது. நம்ம நம்மளுடைய உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம இயல்பாவே மனித உடல் நடக்கணும். நடந்துகிட்டே இருக்கணும். அதுக்காக தான் நம்ம உடல் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. நடக்கணும், நிக்கணும், வேலைகள் செய்யணும். ஆனா நம்ம வந்து உட்கார்ந்தே இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா யாரா இருந்தாலும் நம்மளுடைய லோயர் பேக்ல கம்ப்ரெஷன் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த இடத்தில் கம்ப்ரெஷன் ஏற்பட்டுட்டே இருக்குது இல்லையா? அந்த இடத்தில் இப்ப வலியோ மற்ற தொந்தரவோ இல்லை அப்படின்னாலும் ஏதோ ஒரு வேலையை செய்யறப்ப அப்ப அந்த இடத்தில் பாதிப்பை ஏற்படுத்துது. அப்ப யாரா இருந்தாலும் உட்கார்ந்து இருக்கிறப்ப கொஞ்சம் ஒரு ½ ஆர் 1 ஹவர் ஒன்ஸ் நிக்கணும், நடக்கணும், திரும்ப வரணும், திரும்ப உட்காரணும், கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். அப்படி லாங் சிட்டிங் கூடாது. அடுத்தது 3வது விஷயம், தசைகள் எல்லாமே நல்ல ஒரு வசைவு தன்மையில வச்சுக்கிறது நம்மளுடைய பொறுப்பு. அப்ப அதுக்கு எண்ணெய் குளியல் வாரம் ஒரு முறை வெயில் காலத்துல எல்லாம் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அதுவே ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. அந்த கவசத்துக்கு கீழே எதாலையுமே தொலைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு உடல்ல தசைகளை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஒரு சிலர் லேசா ஜெர்க்கு கொடுப்பாங்க, அப்படியே முதுகு புடிச்சிரும். லேசா ஏதோ ஒரு வெயிட் தூக்குவாங்க, அது எல்லாமே மசில் ஸ்பேசம். அதையும் தாண்டி போறப்பதான் அது முதுகுத்தண்டில் பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப இந்த தொந்தரவுகள் வராம இருக்கணும் அப்படின்னா எண்ணெய் குளியல் எடுத்துக்கணும். எண்ணெய் குளியல்ல உடல் முழுக்க நல்ல தேய்ச்சு குளிக்கிறது, இதுதான் பெனிஃபிட். எண்ணெய் ஏன் பயன்படுத்துறோம்? அதுக்கு உரிய பலன்களும் இருக்கு. ஆனா எண்ணெய் உடல் முழுக்க நம்ம தேய்க்கணும், வைக்கிறது கிடையாது. நல்ல எல்லா தசைகள் நம்ம விரல் படாத இடமே இருக்கக்கூடாது. அப்படி எல்லா தசைகளை கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சி விட்டு 1/2 மணி நேரம் இருந்து குளிக்கிறப்ப தசைகள் எல்லாமே ஹெல்தியா இருக்கும். தசைகள் பிளெக்சிபிளா இருக்கும். ஸ்ட்ரெச்சிங்கும் பண்ணணும். டெய்லி கொஞ்ச நேரமாவது ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெச்சிங் நம்ம ஆன்லைன்ல இப்போ போன மாசம் தான் கிளாஸ் எடுத்தோம். ரெக்கார்டிங்ஸ் இருக்காது. ஸோ ஸ்ட்ரெச்சிங் ரெகுலர் பண்ணிட்டா நம்ம ஏதோ ஒரு வேலை செய்யறப்ப திடீர்னு அந்த ஸ்பாசம் ஏற்படுறது, இல்ல நேரடியா தண்டுவடத்தை பாதிக்கிறது, அது ஏற்படாது. 3 விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். இதை உடனடியா மாத்திடணும். ஒண்ணு பெட் பயன்படுத்தக்கூடாது, இன்னொன்னு லாங் சிட்டிங் கூடாது, 3வது தசைகளை நம்ம வசைவு தன்மையா வச்சுக்கணும், நம்ம வந்து பிளெக்சிபிளா வச்சுக்கணும். இது 3வது. 4வது ஹைட்ரேஷன், தண்ணீர். இப்ப டிஸ்க் இருக்கு பாருங்க, இந்த டிஸ்க் வளவளப்பு தன்மையுடையது. அப்பதான் நம்ம குதிக்கிறப்ப, குனிகிறப்ப, நிமிர்றப்ப எல்லாம் அது நரம்புகளை பாதிக்காம நமக்கு காப்பாத்தி கொடுக்குது. அந்த டிஸ்க் வந்து டீஹைட்ரேஷன் ஆகும். பேர்ல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். டிஸ்க் டீஹைட்ரேட் ஆகுறப்ப அது பக்கத்தில் இருக்கக்கூடிய நரம்புகளை அழுத்தும். அந்த டிஸ்க் அப்படின்ற தட்டு அந்த பகுதியில அப்படியே அதோடைய சைஸ் குறையும், தேய்மானம் நடக்கும். தேய்மானம் நடக்கிறதுக்குரிய ஒரு ரீசன் தண்ணீர் தண்ணீர் சரியா எடுக்காம இருக்கிறது. தண்ணி சரியா எடுக்காம இருக்கிறேனா, இல்ல தண்ணி சரியா தான் எடுக்கிறேனா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமலே தண்ணி சரியா எடுக்காம இருக்கிறாங்க. நான் தண்ணி சரியா தான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உடலுக்கு தேவையான தண்ணீரை அவங்க குடுக்கறது கிடையாது. இந்த பேசிக் விஷயம் எங்கேயுமே சொல்லித் தரதே இல்லை. பாருங்க, காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல உடலுக்கு தண்ணி தான் தேவை. பேசிக், ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயங்கள். இத தெரியாம, இத ஃபாலோ பண்ணாம அடுத்த ஜெனரேஷன் ரொம்ப வீக் ஆயிட்டு இருக்கு. நான் வந்து இப்ப ஃபோக்கஸ் பண்றது எல்லாமே நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தான். இந்த ஜெனரேஷன்ல இடுப்பு வலி, கால் வலி அப்படின்னு சொல்றது, அடுத்த ஜெனரேஷனை பார்த்தா என்னன்னு சொல்றது? எல்லாம் கேன்சர், கிட்னி ஃபெயிலியர்,
அப்படி பெரிய தொந்தரவா போயிட்டு இருக்கு. அப்போ உடல் பயிற்சி என்ன பண்றீங்களோ இல்லையோ, யங் ஏஜ்ல இருக்கிறவங்க எல்லாருமே உடல் பயிற்சி கண்டிப்பா செய்யணும். காலையில 1 ஹவர், ஈவினிங் 1 ஹவர். தியானம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உடல்ல கெமிக்கல் சேஞ்சஸ், ஹார்மோன்கள் எல்லாமே கரெக்ட் ஆயிடும். அது ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளுடைய உடலை கொண்டு போயிடும். தியானம், மூச்சு பயிற்சி எல்லாமே சீக்கிரமா நம்ம உடலை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய, வெளியே ஸ்ட்ரெஸ் எல்லாமே எதுவுமே பண்ணாது. வெளியே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மளை பாதிக்காம நம்மளை காப்பாற்றும் நம்ம செய்யக்கூடிய பயிற்சிகள். இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தோம்? அப்ப டீஹைட்ரேஷன் நடக்காம இருக்கணும். அப்ப டிஸ்க் டீஹைட்ரேஷன் ஆகாம இருக்கும். அதுக்கு என்ன அப்படின்னா, பேசிக்கான விஷயம், காலையில எழுந்த உடனே நமக்கு தண்ணி தான் உடல் கேட்கும். இரவு முழுக்க தண்ணி குடுக்காம இருந்திருக்கிறோம். காலையில எழுந்த உடனே தண்ணி குடிக்கணும். ஆயுர்வேதம் என்ன சொல்லுதுன்னா, காலையில எழுந்த உடனே உங்களுக்கு தாகம் இருக்கோ இல்லையோ தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி. தண்ணிய குடிங்க. உடல் சொல்லும் எவ்வளவு தேவை அப்படின்றது சொல்லும். அந்த தேவைக்கு ஏற்ப நம்ம குடிச்சு நிப்பாட்டிக்கணும். அப்போ காலையில எழுந்த உடனே, உதாரணத்துக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி உடலுக்கு தேவையா இருக்கு அப்படின்னா, எழுந்த உடனே யாரெல்லாம் காஃபி ஒரு 200 ml குடிக்கிறாங்களோ அவங்களுடைய உடல்ல இப்ப 300 ml தண்ணீர் தேவையாக இருக்கும். தேவையா மாறிடும். காபி குடிச்சது தண்ணி அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனால் அது மிகப்பெரிய தவறு. காஃபி எடுத்துக்கிட்டா காஃபி உடலை டீஹைட்ரேட் பண்ணும். காஃபி குடிச்சோம் அப்படின்னா, ஏற்கனவே உடலுக்கு 1/2 லிட்டர் தண்ணி தேவைப்படுது அப்படின்னா, காஃபி 200 ml எடுக்கிறப்ப உடலுக்கு 1/2 லிட்டரை விட அதிகமாக தண்ணீர் தேவைப்படும். 700 ml விட அதிகமாக தண்ணீர் தேவைப்படும். இதுவே கூல் ட்ரிங்க்ஸ், எனர்ஜி ட்ரிங்க்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அப்படி குடிச்சிட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நமக்கு ஏற்கனவே எவ்வளவு தண்ணி தேவைப்படுதோ அதை விட பல மடங்கு தண்ணீர் உடலுக்கு அப்பொழுது தேவைப்படும். ஆனால் இப்பதான் தண்ணி குடிச்சனால அதையும் குடிக்க முடியாது. அப்போ உடல் என்ன செய்யும் அப்படின்னா, உடல் எங்கெல்லாம் தண்ணீரை வச்சிருக்குதோ அங்கிருந்து தண்ணீரை எடுத்துக்கும். உடல் தண்ணீர் தேவைப்பட்டதுன்னா எங்கிருந்து எடுத்துக்கும் அப்படின்னா, நம்மளுடைய சிறுநீரகம் ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாத்தையுமே பிரிச்சு எடுத்து யூரினா வச்சிருக்கு பாத்தீங்களா, அந்த யூரின்ல இருந்து தண்ணியை எடுத்துக்கும். உடம்பு கெட்டு போயிடும். யூரினரி பிளாடர்ல, கிட்னில கல் வருவதற்கான ரீசன் இது. அங்கிருந்து தண்ணியை எடுத்துக்கும். அங்கேயும் இல்லையா, பெருங்குடல்ல இருந்து தண்ணியை எடுத்துக்கும். பெருங்குடல்னா என்ன? மலம் இருக்கக்கூடிய இடம், கழிவுகள் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல இருந்து தண்ணீரை உடல் உறிஞ்சுக்கும். தண்ணி தேவைப்படுறப்ப காலையிலேயே உடம்பு கெட்டு போயிடும். இந்த சயின்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த சயின்ஸ் தெரியாதனாலதான் காலையில எழுந்த உடனே காஃபி குடிக்கிறாங்க. காஃபி குடுக்கிறதும் காஃபி குடிக்கிறதும் தப்பு. இப்ப காலையில எது எது இயற்கையை பாதிக்குதோ அது எல்லாமே உடலையும் பாதிக்கும். நம்ம மழை வாழ்த்து சொல்றோம், மழைக்கான பிரேயர் பண்றோம். இந்த வருஷம் மழை ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு சில இடங்கள்ல வெள்ளம் வருது, ஒரு சில இடங்கள்ல மழை ரொம்ப பற்றாக்குறையா இருக்கு. இப்ப யாரு காஃபி, டீ குடிக்காம இருக்காங்களோ இயல்பிலேயே அவங்க நல்லா இருப்பாங்க, ஆரோக்கியமா இருப்பாங்க. இயற்கை அவங்கள பாதுகாக்கும். மழை ஏன் நமக்கு வரமாட்டேங்குது அப்படின்னா, மழை உடல் ஒரு சயின்ஸ் மாதிரி, இயற்கை ஒரு சயின்ஸ். இப்ப மலைகள் இருக்கு. இந்த மலைகள்ல ஹில்லி ரீஜியன்ல மரங்கள் நல்லா ஹைட்டா வளரும். கொடைக்கானல்லாம் போனா அப்பதான் அந்த மாதிரி ஹைட்டா இருக்கிற மரங்கள் நம்மளால இந்த ஏரியால பார்க்க முடியாது. மலைகள்ல தான் மரங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஹைட்டா வரும். அப்ப அந்த ஹைட்டா இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே காத்து அடிக்கிறப்ப மேகங்கள் எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா, அந்த மரங்களுக்கு மேல குளிர்ச்சியா இருக்கும். அந்த குளிர்ச்சி பட்டு மழையை ஏற்படுத்தும், மழையை ஈர்க்கும். அப்புறம் மேகங்கள் வரும். பார்த்தா மரமே இருக்காது. மேகம் குளிர்ச்சி ஆகாது, மழை வராது. ஏன்னா இந்த மரத்தை எல்லாம் வெட்டிட்டு அங்க காஃபி தோட்டங்கள் போட்டிருக்கிறாங்க, தேயிலை தோட்டங்கள் போட்டிருக்கிறாங்க. இயற்கை வெறுக்கும்.
யாரெல்லாம் காஃபி குடிக்கிறாங்க, டீ குடிக்கிறாங்களோ. அப்ப இது காஃபி டீ எடுக்கக்கூடாது. காஃபி டீ உடலை டீஹைட்ரேட் பண்ணும். நீங்க பேக் பெயின் இஷ்யூ இருக்கு அப்படின்னா காஃபி டீ நிப்பாட்டுங்க. காஃபி டீ நிப்பாட்டுறப்போ ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு 5% இம்ப்ரூவ்மெண்ட் அது மட்டுமே தரும். மேற்கொண்டு நான் சொல்றது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. உடம்பு ஃப்ரீ ஆகுறது, வலி நிவாரணம் ஆகுறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். அப்ப இது ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர். உடல் டீஹைட்ரேட் ஆகாம பாத்துக்கணும். தண்ணி எப்படி குடிக்கணும், பேசிக்கான விஷயம் ஏன் தெரிய மாட்டேங்குது, நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. ஸ்கூல்லயும் சொல்லி கொடுக்கறதே இல்லை. நான் ஸ்கூல் படிக்கிறப்ப மாரல் கிளாஸ் அப்படின்னு இருக்கும், ஹெல்த் அவேர்னஸ் கிளாஸ் அப்படின்னு இருக்கும். இப்ப எங்கேயுமே அந்த கிளாஸஸ் இருக்கிறதே கிடையாது. அப்ப தண்ணி வந்து காலையில எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் தண்ணி தான் குடிக்கணும். ரெண்டாவது எழுதிக்கோங்க, யூரின் போறதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வந்தோடனே தண்ணி குடிச்சிடணும். குழந்தைகள் யார் இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் அதை ஹேபிட் பண்ணிக்கோங்க. யூரின் போயிட்டு வெளியே வந்தோடனே ஃபர்ஸ்ட் தண்ணி குடிக்கணும். தண்ணி சிப் பை சிப் குடிச்சுக்கணும். உடல் சொல்லும் இவ்வளவு தண்ணி தேவை, இவ்வளவு தண்ணி தேவை கிடையாது அப்படின்ட்டு உடல் மொழியை புரிஞ்சுக்கிட்டு தண்ணி குடிக்கணும். சாப்பிடுறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி தாகத்தை பொறுத்து தண்ணி குடிக்கணும். சாப்பிட்டா 1.5 மணி நேரம் கழிச்சு தாராளமாக தண்ணி குடிச்சுக்கலாம். மலம் கழிக்கிறதுக்கு முன்னும் பின்னும் தண்ணி குடிக்கணும். அப்ப இதுதான் தண்ணீர் நம்ம உடல்ல டீஹைட்ரேட் ஆகாம இருக்கிறதுக்கான விதிமுறை. அதுக்கு அடுத்தது ஏற்கனவே சொன்னோம், இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்டு எடுக்கக்கூடாது. பேக்கடு, ப்ராசஸ்டு, ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் இது எல்லாமே எடுக்கக்கூடாது. இதெல்லாம் உணவு அப்படின்ற கேட்டகரியில நம்மளுடைய மூளையில இருக்கக்கூடிய டிக்ஷனரியில இருந்து அழிச்சிடும். உணவு அப்படின்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அடுத்தது நல்ல பாரம்பரிய அரிசிகள், மில்லட்ஸ், அதுக்கப்புறமா பாரம்பரிய அரிசிகள்ல செய்த உணவுகள், இது மாதிரியான உணவுகள். அசைவம் இருக்கு அப்படின்னாலும் அசைவத்துல பிராய்லர் கோழி முட்டை தவிர்த்து இயற்கை கொடுக்கக்கூடியது, நல்ல நாட்டு பசும்பால், நாட்டு பசு நெய், இது போன்ற உணவுகள். இதுதான் உடலை ரெஜுவினேட் பண்ணக்கூடிய உணவு. அப்ப உணவு அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். நீங்க சந்தை போங்க, இப்ப நிறைய இடங்கள்ல இயற்கை விவசாய சந்தைகள் போடுறாங்க. சூலூர் செஞ்சோலையில, மதுரையில வானகம் வெற்றிமாறன் ஐயா சந்தைகள் நடத்துறாங்க. அவங்க மதுரையில ஒவ்வொரு இடங்கள்ல போடுறாங்க. மதுரை நம்ம காந்தி மியூசியத்துல சந்தை நடக்குது, மற்ற இடங்கள்ல போத்தீஸ் குடோன்ல, இப்படி நிறைய இடங்கள்ல சந்தை மாறி மாறி இருக்கு. சென்னையில பேபி ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல சென்னையில சந்தை நடக்குது. இப்படி நிறைய இடங்கள்ல இயற்கை சந்தை நடக்குது. சேலத்துல சந்தை இருக்கு. அந்த சந்தை ஒரு முறை 2 முறை போயிட்டு வந்தாலே ஸ்நாக்ஸ் அப்படின்ற பேர்ல உடலை கெடுக்கக்கூடிய இந்த இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்டு நின்று போயிடும். ரொம்ப சுவையா இருக்கும். இயற்கை சிறுதானியங்கள்ல, நவதானியங்கள்ல, பாரம்பரிய அரிசியில செஞ்ச இனிப்பு வகைகள் இருக்கு, அதில் செஞ்ச கார வகைகள் இருக்கு, பலாப்பழத்தில் செஞ்ச பிஸ்கெட் இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கும். காலை எழுந்து யார் யாரெல்லாம் பிஸ்கெட் எடுக்கிறாங்களோ சுகர் வருவது உறுதி ஏஜ் ஆகுறப்போ. ஏன்னா பிஸ்கெட்ல அவ்வளவு சர்க்கரை இருக்கு, அவ்வளவு கெமிக்கல்ஸ் இருக்கு. இயற்கையில பிஸ்கெட்டு வீட்லயே நம்மளால செய்ய முடியும், ஈஸியா செய்யலாம். பிஸ்கெட் பண்றதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அதையும் அந்த இயற்கை சந்தையில சொல்லி கொடுக்குறாங்க. இயற்கை சந்தையில இயற்கையா செய்த கெமிக்கல் ஃப்ரீ பிஸ்கெட்ஸ் விற்கவும் செய்யறாங்க. அப்ப உணவும் நம்ம சரியா வச்சுக்கணும். அடுத்தது ஒன் சைடு பேக் போட்டுக்கிறது. நம்ம கிளினிக்ல ஒரு ஒரு பாப்பா வந்தாங்க. அவங்களுக்கு வந்து யூரின் ஹோல்டு பண்ண முடியாது, யூரின் தன்னால போயிடும். நான் பார்த்தேன், முதுகுத்தண்டு அலைன்மெண்ட் மிஸ் ஆயிருந்துச்சு. முதுகுத்தண்டுடைய அலைன்மெண்ட் ஸ்கோலியோட்டிக்கா இருந்துச்சு. ஸ்கோலியோட்டிக் அப்படின்னா வளைஞ்சிருந்தது, எஸ் போல வளைஞ்சிருந்தது. இந்த ஸ்கோலியோசிஸ நியர் பண்ண யூரின்ல கண்ட்ரோல் வந்துருச்சு. ஏன்னா யூரினரி பிளாடர், சிறுநீரகம் எல்லாத்துக்குமான சப்ளை முதுகுத்தண்டில் இருந்து தான் வருது. முதுகுத்தண்டு கரெக்டா வச்சிருக்கணும். முதுகுத்தண்டை டெய்லி பாதுகாக்கணும், பராமரிக்கணும்.
முதுகுத்தண்டு இது எப்ப ஸ்கோலியோட்டிக்கா மாறும் அப்படின்னா, ஒண்ணு தசைகள் வலு இல்லாம இருக்கிறப்ப, ரெண்டாவது நமக்கு ஒவ்வாத பொசிஷன்ல இருக்கிறப்ப. சாஞ்சே இருப்போம் அப்படின்னா முதுகுத்தண்டு அது மாதிரி சாஞ்சிரும். நம்மளுடைய உடல் நம்ம எப்படி கோணல் மாணலா படுத்தாலும் சரி, எப்படி உட்கார்ந்தாலும் சரி, உடல்ல எந்த ஒரு விளைவும் ஏற்படுத்தாது அப்படின்னு நினைக்கிறது தப்பு. சரியா உட்காரல, நேரா உட்காரல அப்படின்னாலே நம்ம முன்னோர்கள் நேரா உட்காரு, சரியா உட்காரு, சாஞ்சு உட்காராத அப்படின்னு கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கரெக்ஷன் இப்ப யாரும் பண்றதே இல்லை. அப்ப கோணல் மாணலா உட்கார்றது அது முதுகுத்தண்டுடைய ஷேப்பையே மாத்துது. ஷேப் எப்ப மாறுதோ அப்ப ஈஸியா உள்ள இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர்ல மாற்றங்கள் ஏற்பட்டுரும். டிஸ்க் பல்ஜ், ப்ரோலாப்ஸ் இது மாதிரியான தொந்தரவுகள் எல்லாமே சிம்பிளா ஈஸியா வரும். அப்ப அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுது அப்படின்னா, அதுடைய உடலை மீறின வெயிட்டை தூக்குது ஸ்கூல் பேக். அந்த ஸ்கூல் பேக்கும் ஒன் சைடு போடுறது தான் தப்பு. ஒன் சைடு ஸ்கூல் பேக் தூக்கி தூக்கி முதுகுத்தண்டுடைய ஷேப்பு அப்படியே வளைஞ்சிருச்சு. முதுகுத்தண்டுடைய ஷேப்பை அலைன்மெண்ட் பண்ணிட்டு தசைகளுக்குரிய பயிற்சி சொன்னோம். ஒன் சைடு பேக் போடக்கூடாது, ரெண்டு சைடு போட்டுக்கணும். அப்ப அது கரெக்டான மெத்தட். திரும்ப அப்ப வரவே இல்லை. வெயிட் எப்பயும் நம்ம தூக்குறப்ப நம்மளுடைய முதுகுத்தண்டு நேரா வச்சுக்கிற மாதிரியான வெயிட் எந்த எடையில இருக்கோ அந்த எடை வரை தூக்கணும் அப்படின்னா அது சரி. ஒரு சில முறை நம்ம வெயிட் தூக்குறப்ப அப்ப நம்மளுடைய முதுகுத்தண்டு அப்படியே சாயும், கை கீழே இறங்கும், கஷ்டப்பட்டு தூக்குவோம். அப்படி தூக்கக்கூடாது. அது மாதிரியான வெயிட்டை தூக்காதீங்க. அடுத்தது ஜெர்க்கி மூமெண்ட். ஜெர்க்கி மூமெண்ட் அப்படின்றது யாருக்கு ஆல்ரெடி முதுகுத்தண்டுல தொந்தரவு இருக்கோ அவங்க குதிக்கிறது. ஜெர்க்குனா ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்குறது. இது மாதிரியான மூமெண்ட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணுவது சரியாகும் வரை. அடுத்து பெல்லி ஃபேட் யாருக்கு இருக்கோ, தொப்பை யாருக்கு ஜாஸ்தியா இருக்கோ அவங்களுக்கு லம்பார் ரீஜியன்ல பாதிப்புகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம். பெல்லி ஃபேட் இருக்கிறப்ப நம்ம முதுகுத்தண்டுல யாராவது ஒருத்தர் எப்பயுமே அழுத்திட்டே இருந்தா என்ன ஆகும்? அதுல ஆட்டோமேட்டிக்கா ஷேப் சேஞ்சஸ் ஏற்படும். ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கக்கூடிய டிஸ்க்ல மாற்றங்கள் ஏற்படும். யாரோ ஒருத்தர் உங்களுடைய லோயர் பேக்ல அடி முதுகுத்தண்டுல கை வச்சு முன்னாடியே பிரஸ் பண்ணிட்டே இருந்தா என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல உடல் ஒரு சேஞ்சை ஏற்படும். தொப்பை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே தொப்பையுடைய பாரம் முன்னோக்கி இழுத்துட்டே இருக்கும். லோயர் பேக்ல தொந்தரவுகள் ஏற்படும். தொப்பை சீக்கிரமா குறைச்சிக்கணும். இரவு உணவு 7 மணிக்குள்ள முடிச்சிருங்க. 6:30க்குள்ள முடிச்சிட்டா இன்னும் பெஸ்ட். இரவு உணவு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல இரவு உணவு முடிச்சிடணும். 3 நேரமும் உணவு பேலன்ஸ்டு டயட்டா எடுக்க ஆரம்பிச்சிடணும். பின் பாக்கெட்ல பர்ஸ் வச்சுக்கிறது கூடாது. யாரை நீங்க பார்த்தாலும் சரி, பஸ்ல டிராவல் பண்றதெல்லாம் யாராவது பின் பாக்கெட்ல பர்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லுங்க. பின் பாக்கெட்ல பர்ஸ் எல்லாம் வைக்கிறப்ப அது பெல்விஸுடைய அலைன்மெண்ட்டையே மாத்தும். எங்கேயுமே நேரம் கிடையாது. நீங்க முதுகுத்தண்டுல வலி அப்படின்னா பெயின் கில்லர் கொடுப்பாங்க, இல்ல சிகிச்சை கொடுப்பாங்க, இல்ல ஒத்தடம் கொடுப்பாங்க, தடவல் கொடுப்பாங்க. ஏன் வலி வந்தது உங்களுக்கு அப்படின்றத ஆராய்ச்சி பண்றது ரொம்ப குறைவு. நீங்க டெய்லி பஸ்ல போறப்ப பின் பாக்கெட்ல பர்ஸ் வச்சுட்டு போயிருப்பீங்க. அது முதுகுத்தண்டை பாதிக்குது. ஆனா இதை யாரும் சொல்லாதனால, நீங்க சரி பண்ணாதனால திரும்ப திரும்ப சிகிச்சை தேவைப்படுது அல்லது வலி நிவாரணம் தேவைப்படுது. வலி நிவாரணம் எப்பயுமே எடுக்கவே கூடாது. இங்கிலீஷ் மெடிசன்ல பெயின் கில்லர் எடுக்காதீங்க. வலியை கூட பொறுத்துட்டு இருந்துடலாம். வலிக்கு ஓய்வெடுங்க. சரியான அதற்கு உரிய பயிற்சி முறைகள், சரியான சிகிச்சை முறைகள் எடுத்துக்கணும். என்னைக்கும் பெயின் கில்லர் எடுக்கக்கூடாது. இப்ப எல்லாம் பெயின் கில்லரை தாங்கக்கூடிய சக்தி யாருடைய சிறுநீரகத்துக்கும் கிடையாது. பெயின் கில்லர் 2-3 வாட்டி எடுத்துட்டாலே கிட்னியை பாதிக்குது. பெயின் கில்லர் எடுக்கவே கூடாது. திரும்ப வந்து நம்மளுடைய ஹேபிட், லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையுமே
மாத்தினாதான் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் ஹெல்தியாவே இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் திறந்து பார்த்தா லஞ்ச் பாக்ஸ்ல பிஸ்கெட் இருக்கு, லஞ்ச் பாக்ஸ்ல மேகி இருக்கு. இப்ப வந்து குழந்தைகள் எப்படி ஹெல்தியா இருப்பாங்க? அடுத்தது என்ன செய்யணும்? இது ரெண்டாவது பாகம். யாருக்கு முதுகுத்தண்டில் வலி இருக்கோ, தொந்தரவுகள் இருக்கும், நீங்க எந்த சிகிச்சை எடுத்துக்கிட்டாலும் சரி, முடக்கத்தான் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் சரி, பிசியோதெரப்பி பண்ணிட்டு இருந்தாலும் சரி, தொக்கணம் ஒத்தடம் வேற என்ன சிகிச்சை, பாதளத்து சிகிச்சை எதை எடுத்துட்டு இருந்தாலும் சரி, முடக்கத்தான் ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்கோங்க. இந்த முடக்கத்தான் நல்லா அரைச்சு, முடக்கத்தான் முதுகுத்தண்டுல 10 போட்டுக்கணும். நல்லா அப்ளை பண்ணி ஒரு துணியில கட்டிருங்க. ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அப்படியே விட்டுறணும். 1 மணி நேரம் கூட விட்டுறலாம். முடக்கத்தான் அந்த இடத்துல இருக்கிற இன்ஃப்ளமேஷன் எல்லாத்தையும் சரி பண்ணுது. அப்புறம் சுடுதண்ணி விட்டு கழுவிக்கலாம். இதே முடக்கத்தான காலையில சாயந்தரம் சூப் வச்சு எடுத்துக்கணும். கஷாயமா எடுத்துக்கலாம். முடக்கத்தான் இலை கைப்பிடி அளவு நல்லா தட்டி சிதைச்சு போட்டுருணும். சோம்பு 1 ஸ்பூன், அடுத்து கல்லுப்பு தேவையான அளவு, அதுக்கு அடுத்தது சீரகம் ஒரு 1 ஸ்பூன் அளவு, மிளகு 1 ஸ்பூன் அளவு, அடுத்தது சுக்கு ஒரு 5 கிராம் தட்டி உள்ள போட்டுருங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு 4 டம்ளர் தண்ணி விட்டு 1 டம்ளரா நல்லா சுண்ட வத்த வச்சு வடிகட்டி இந்த கஷாயத்தை காலையில ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை இதை எடுத்துக்கணும். நல்லா வாட்டர் ரூல் ஃபாலோ பண்ணும். முடக்கத்தான் கஷாயம் எடுக்கிறப்ப உப்பு பொடி காரம் அதிகமா சேர்க்கக்கூடாது. நல்ல ஹெல்தியான டயட் ஃபாலோ பண்ணிக்கணும். ஒரு 10 டேஸ் முடக்கத்தான் நம்ம சொன்ன மெத்தட்ல பண்றப்பயே இது உடல்ல இன்ஃப்ளமேஷன், வீக்கங்கள், வலி எல்லாத்தையும் குறைக்கும். தாடாசனம் அப்படின்ற ஆசனம் இருக்கு. இந்த தாடாசனத்திலேயே முதுகுக்கான மாற்று முறை தாடாசனம் இருக்கு. நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஃபிட்னஸ் யூனிவர்ஸ் யூடியூப் சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த மாற்று முறை தாடாசனத்தை 20 நிமிஷம் பயிற்சியா சொல்லி கொடுத்துருக்கேன். நின்ற நிலை தாடாசனம், படுத்த நிலை தாடாசனம், அமர்ந்த நிலை தாடாசனம். இந்த தாடாசனத்தை ரெகுலர் பண்ணிக்கலாம். இந்த தாடாசனம் சர்ஜரி பண்ணிருக்கு இல்ல இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னா அப்ப இந்த தாடாசனம் உடனடியா செய்யக்கூடாது. மற்றபடி இந்த தாடாசனம் பிரெக்னெண்டா இருக்கிறவங்க செய்யக்கூடாது. ஒரு சில கண்டிஷன் இருக்கு. பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த தாடாசனம் செஞ்சு இந்த தாடாசனம் மூலமாவே சயாட்டிகா பெயின் ரிலீஃப் ஆயிருக்கு. சயாட்டிகா நரம்பு கால் வரைக்கும் அப்படியே எரியிற மாதிரி இருக்கு. அது சரியா இருக்கு. L4 L5 அந்த பெயின் அது எல்லாமே ரிலீஃப் ஆகும். இந்த தாடாசன் ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆசனம். செல்ஃபா ட்ராக்ஷன் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு ஆசனம் தாடாசனம். அப்ப இந்த தாடாசனத்தை ரெகுலர் பண்ணிக்கோங்க முதுகு வலி இருந்தது அப்படின்னா. அடுத்தது பேலன்ஸ் டயட், 3 நேரமும் நல்ல சத்துள்ள உணவுகளா எடுத்துக்கணும். மதிய நேரம் உணவுல காய்கறி, கீரை இருக்கணும். கீரை எல்லாம் சமைக்க முடியாது, நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு காய்கறி, கீரை அப்படின்னாலே சொல்லுவோம். கீரை நிழல்ல பொடி பண்ணி வச்சுக்கலாம், நிழல்லையே உலர்த்தி பொடி பண்ணி வச்சுக்கலாம். கீரை அவ்வளவுதான், பொடி சாதத்துல கலந்து எடுக்க வேண்டியதுதான். முருங்கைக்கீரை 1 ஸ்பூன் முருங்கைக்கீரை பொடி நமக்கு உலகத்துல இயற்கையான சப்ளிமெண்ட்ல த பெஸ்ட் சப்ளிமெண்ட். முருங்கைக்கீரை எக்கை விட புரோட்டீன் அதிகம், பப்பாளியை விட விட்டமின் ஏ அதிகம், மெக்னீசியம் வந்து நம்ம பாதாமை விட மெக்னீசியம் அதிகம். அதுக்கு அடுத்தது பொட்டாசியம் வாழைப்பழத்தை விட பொட்டாசியம் அதிகம், விட்டமின் சி ஆரஞ்சை விட அதிகம். இப்படி முருங்கைக்கீரை ஒரு நியூட்ரிஷன் சூப்பர் ஹவுஸ். முருங்கீரை மட்டும் ரெகுலர் எடுத்துக்கிட்டாலே யாருக்குமே சப்ளிமெண்டே தேவை கிடையாது. மல்டி விட்டமின், மல்டி நியூட்ரியன்ட்டே தேவை கிடையாது. முருங்கைக்கீரை வாரத்துல 4 நாளாவது, அகத்திக்கீரை வாரத்துல 1 நாளாவது கீரை பழக்கமாக்கிக்கணும். இப்ப முடக்கத்தான் எடுக்கிறப்ப முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை வேண்டாம். பொதுவா டயட்ல முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, கீரைகள் டெய்லி இன்க்ளூட் பண்ணிக்கணும். சீசனல் ஃப்ரூட்ஸ், விட்டமின் சி அதிகம் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறப்ப அது பெயினை இயல்பாவே குறைச்சு தரும். இரவு உணவு சீக்கிரமா முடிக்க சொன்னோம். அடுத்தது நைட்டு நம்ம படுக்கிறப்பதான் உடல் தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். அப்ப நைட்டு எந்த அளவு முடியுமோ அந்த அளவு சீக்கிரமா தூங்கிடணும். தன்னால முழிப்பு வரப்ப எந்திரிக்கணும்.
உட்கார்றப்ப மேக்சிமம் ஸ்டூல் பயன்படுத்தணும். இப்போ வீட்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, படிக்கிற பசங்க, காலேஜ் போறவங்க இருந்தாலும் ஸ்டூல் டேபிள் பயன்படுத்திக்கலாம். சேர் கூடாது. ஐடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தாலும் ஸ்டூல்ல உட்கார்ந்து செய்யுங்க. ஹோம் மேக்கர் இருக்கிறாங்க, ஹோம் மேக்கர்ஸ்க்கும் ஸ்டூல் தான், சேர் கூடாது. சேர் கவுத்தியே வச்சிருக்கணும். எப்பயாவது கெஸ்ட்டுக்கு பிடிக்காத கெஸ்ட் வந்தா மட்டும் சேரு சோஃபா உட்கார வச்சுக்கலாம். சேரு சோஃபா உட்காந்துட்டா அது முதுகு தண்டிற்கு நல்லது கிடையாது. ஹார்டான சர்ஃபேஸ், பிளாட்டான சர்ஃபேஸ்ல தான் உட்காரணும். சோஃபால உட்கார்ந்தோம் அப்படின்னா அது முதுகு தண்டிற்கு லோயர் பேக்ல அழுத்தத்தை கூட்டும். ஹீல்ஸ் பயன்படுத்துறது முதுகு தண்டை பாதிக்கும், சோஃபா பயன்படுத்துறது முதுகு தண்டை பாதிக்கும். ஹீல்ஸ் ஃபேஷன் அப்படின்ற பேர்ல ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு, ஒரு விஷயத்தை புகுத்தி, ஹிப்னோடைஸ் பண்ணி, டிவி மூலமா, படங்கள் மூலமா ஹிப்னோடைஸ் பண்ணி முதுகு வலிய வரவழைச்சு அதுக்கான மருந்துகள், அதுக்கான பிசினஸ் போயிட்டு இருக்கு, தெரிஞ்சோ தெரியாமலோ. அப்ப ஹீல்ஸ் பயன்படுத்தக்கூடாது. எந்தெந்த விஷயங்கள் இயற்கையை பாதிக்குதோ அது மனித உடலையும் பாதிக்கும். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே நினைவு கூர்ந்துக்கோங்க. முதுகு வலி வேற யாருக்கும் உங்களுடைய சர்க்கிள்ல இருந்தது அப்படின்னா இந்த முழு விஷயத்த அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா அவங்க இன்னைக்கு முதுகுத்தண்டு சார்ந்த பல்வேறு விஷயங்களை, அது எதனால வலி வருது, நம்ம என்ன தப்பு பண்றோம், அதை எப்படி சரி செய்துக்கலாம், உணவின் மூலம் பயிற்சியின் மூலம் வந்து மிக விரிவாக இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கழுத்து பகுதியெல்லாம் பிரித்து அந்த இடுப்பு வரைக்கும் இருக்கிறதையும், அந்த 3 வளைவு, நம்ம முதல் விஷயம் வந்து அந்த 3 வளைவுகள், சர்விக்கல், தொராசிக், லம்பார்டுன்னு 3 வளைவுகள் இருக்குது. அப்போ நம்மளோட செயலால அந்த 3ம் வந்து அந்த வளைவுகள் வந்து ஒன்று குறையுது, இல்லை அதிகப்படியாக மாறுது. அப்போ அந்த வயிற்று தசைகள், முதுகுத்தண்டு தசைகள்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. அப்போ பலு தூக்குறதாலேயும் நம்ம ஸ்ட்ராங்காக அந்த உதச்சி ஸ்டார்ட் பண்ணுறதாலேயும் நமக்கு வலி வரல, நாமளா அப்படி நினச்சிக்கிறோம். அப்போ இந்த 3 வளைவுமே வந்து நம்ம பாதுகாக்கணும்னா அதுக்கு தசைகளை நம்ம வலுவாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் உடலுக்கு வந்து தேவையான உடற்பயிற்சி இல்லை. அப்புறம் தூக்கம் வந்து மிகவும் முக்கியம். அந்த வளைவு சீராக இருக்கணும்னா நம்ம வந்து பெட்டு எப்படி பயன்படுத்தணும்னு சொன்னாங்க. அந்த ஃபோம் வந்து பயன்படுத்தக்கூடாது, ஹார்டாக இருக்கணும். அதே போல் லாங் சிட்டிங் இருக்கக்கூடாது. தசைகளை வந்து நம்ம அசைவு தன்மையில் வச்சுக்கணும்னா அதுக்கு எண்ணெய் குளியல் வாரம் ஒரு முறை, எண்ணெய் தேய்த்து குளிக்கணும்னு நாங்கள், நம்ம சும்மா அப்படி தடவிட்டு உடனே ஒரு 5-10 நிமிஷத்தில் குளிக்க போயிடுறோம். அப்படி இல்லாமல் அரை மணி நேரம் நல்லா தேய்ச்சி ஊற வைத்து பிறகு குளிக்கணும். இப்போ ஸ்ட்ரெச்சிங், ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரெச்சிங். முக்கியமாக அந்த ஹைட்ரேஷன், டிஸ்க்கு வந்து வழுவழுப்பு தன்மை இருக்குது, அதுக்கு ஹைட்ரேஷன் வராமல் இருக்க தண்ணி குடிக்கணும். காலையில் எழுந்ததுமே அந்த தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் எப்படி உணவுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் எப்படி நம்ம அந்த தண்ணி எடுக்கிற முறையை சொன்னாங்க. இயற்கை சந்தையில் எல்லாம் நமக்கு கிடைக்குது. உணவின் மூலமாக நம்ம இதை வந்து சத்துக்களை கொடுப்பதன் மூலமாக நம்ம சரியாக வச்சுக்கலாம். தசைகளை வலுவாக இருக்கிறது. அப்புறம் உடலை நம்ம சாய்ச்சி உட்காரக்கூடாது. எப்போ உட்கார்ந்தாலும் நம்ம அந்த ஸ்டூலில் உட்காந்து அந்த முதுகுத்தண்டு நேராக இருக்க மாதிரி உட்காரணும். அப்புறம் இந்த குழந்தைகள் எல்லாம் ஒரு பக்கமாக பேக் மாட்டிட்டு வர்றது, ஸ்கூல் பைய, அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அதுவும் நல்லதில்லை. இப்பயே வலி வந்ததுன்னா அப்புறம் வயதாகும்போது அவங்களுக்கு 30 வயதுலேயே அவங்களுக்கு அந்த முதுகுத்தண்டு பாதிப்பு ஏற்படும். அதே போல் தொப்பை இருந்தால் இரவு உணவு வந்து நம்ம விரைவில் நாம் முடிக்கணும். 6 மணிக்குள்ளே முடிக்கிறது சிறப்பு. முடிந்த 7 மணிக்குள்ளவாது நம்ம சாப்பிட்டுடணும். இன்னொரு புது விஷயம், நம்ம பேக்கெட்டில் பின்பக்கம் பர்ஸ் வச்சுக்கிறாங்க. அப்போ அது கூட முதுகுத்தண்டை பாதிக்கும் அப்படின்றாங்க. பெயின் கில்லர் எடுக்கக்கூடாது. முக்கியமாக நம்ம லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும். அதே போல் லஞ்ச் பாக்ஸில் நம்ம இன்னைக்கு என்ன கொடுக்குறோன்னா எல்லாமே பேக்கெட் ஃபுட் வாங்கி வச்சுட்டு அதை எடுத்து அதை பாக்ஸில் வச்சு கொடுத்துறோம். அப்போ அந்த மாதிரி எல்லாம் கொடுக்காம நமக்கு இந்த இயற்கை முறையில் நமக்கு நிறைய ஸ்நாக் கிடைக்குது, அதை வாங்கி வந்து அந்த ஸ்நாக்ஸை கொடுக்கலாம் அப்படின்னு. சரி, வலிக்கு என்ன செய்யணுன்ற அந்த நமக்கு முடக்கருத்தான அந்த பற்று போடுறது, ஜூஸ் குடிக்கிறது, தாடாசனம், இந்த மாதிரி 3 நேரமும் பேலன்ஸ்டான டயட்டு, தூக்கம், இது எல்லாமே வந்து ஐயா அவங்க மிக சிறப்பாக நமக்கு இன்னைக்கு
முதுகுத்தண்டு சார்ந்த தொந்தரவுகளும் அதை எப்படி நம்ம இயற்கை முறையில் தீர்த்து கொள்ளலான்ற ஒரு மருத்துவ இயற்கையா எப்படி தீர்த்து கொள்வதுன்ற முறையை மிக சிறப்பாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஐயா அவர்களை நாம் துரிய நிலையில் நின்று வாழ்த்தி மகிழலாம். மிக சிறப்பான சிந்தனை விளக்கம் அளித்த நம்முடைய நேச்சுரோபதி டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அஜய் பிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி ஐயா. ஐயா கேள்வி பதில் எவ்வளவு நேரம் வச்சுக்கலாங்க ஐயா? ஒரு 7:40 வரைக்கும் வச்சுக்கலாங்க. சரிங்க, ஓகேங்க. கேள்வி கேட்க விரும்ப அன்பர்கள்லாம் நீங்க யோசித்து கேள்விகள் வந்து சுருக்கமா தெளிவா கேளுங்க. நீண்ட ஆலோசனைகள் மாதிரி வேண்டாம். ஒரு சின்ன அறிவிப்புக்கு பிறகு நம்ம கேள்விகளுக்கு போயிடலாம். பூஜாமா, சிம்பிளா நம்ம அறிவிப்புகள் கொடுத்துருமா? வளமுடன். நன்றிங்கம்மா. அறிவிப்புகள். இந்த மாதம் அடிப்படை இயற்கை வாழ்வியல் முகாம் ஆகஸ்ட் 14 19 வரைக்கும் நடைபெறுகிறது. அப்புறமா பெங்களூர் ஆனந்த யோகா 3வது லெவல் ஆகஸ்ட் 23 24, ஆகஸ்ட் 28 29 30 ஆனந்த யோகா பயிற்சி லெவல் 2 ஆனந்த யோகா நிலையத்தில் நடைபெறுகின்றது. வாய்ப்பிருக்கிற அனைவரும் பங்கு கொள்ளலாம். வாழ்க வளமுடன். நாளை வெள்ளிக்கிழமை என்பதால் தனாஹர்ஷன சங்கல்பம் நடைபெறும். மீண்டும் அதிகாலை 4:30 மணி முதல் அனைத்து பயிற்சிகளும் சிறப்பாக நடைபெறும். வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க இருக்கிற அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? வாழ்க வளமுடன். முதலாவதாக செவ்வேல் அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப முதுகுத்தண்டை பத்தி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. நாங்க எங்க உறவினர்கள் கரும்பு கூலி வேலை வெட்டுறவரு, அவருக்கு நிறைய வேலை செஞ்சு இந்த கரும்பு லோட்லாம் ஏற்றி பிடிச்சிது. ஆனா அவரால் வேலை குனிய கூட முடியல, ரொம்ப சிரமப்பட்டாரு. ஆனா அந்த டாக்டருக்கு பெரிய பெரிய டாக்டர் கிட்ட போனா அவங்க எதுவும் ஆப்ரேஷன்லயே கையை வைக்க மாட்டேன்ட்டாங்க. அந்த முதுகுத்தண்டுல ப்ராப்ளம் இருந்தாலே அந்த டாக்டர்லாம் கையை எடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து 1 மாசம் 2 மாசம் அப்படியே பெட் ரெஸ்ட், ஹாஸ்பிட்டல்லே பெட் ரெஸ்ட் கொடுத்தே தான் பண்ணாங்களே தவிர எந்த மருந்தும் கொடுக்கல. ஆனா நீங்க சொன்னது அவ்வளவு தூரம் உண்மை. எவ்வளவு தூரம் அந்த முதுகுத்தண்டுக்கு நம்ம எப்படி எப்படி கொடுத்து எவ்வளவு நுணுக்கங்கள் அதை உங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட்ல பண்ணி சொன்னீங்க. ஆனா அவர் வந்து ஆப்ரேஷனை பண்ணிட்டா உங்களால படுத்த படிக்க ஆயிடுவீங்க, எதுவுமே நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா 2 மாசம் எந்த வேலையும் செய்யாத அவங்கள படுக்க வச்சாங்க. பெட்ல படுத்துட்டு ஹாஸ்பிட்டல்ல கொடுக்குற சாப்பாடு சாப்பிடறது அப்படியேதான் இருந்தாருங்க ஐயா. இது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது ஐயா. சில டைம் ஐயா நம்மளுடைய அந்த ஹிப் பெயின் எல்லாம் வருது, அதுக்கு நம்ம என்னென்ன வழிகள் செஞ்சா சரியாகுங்க ஐயா? இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் தான். இதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு நம்ம தசைகள் எல்லாமே ஃபிளெக்சிபிளா வைக்காததுதான் ஹிப்பு. அதுக்கப்புறம் ஹிப்ல இருக்கிற மசில்ஸ், அடுத்து அது ரிலேட் ஆயிருக்கிறது லோ பேக்கு, பெல்விஸ், இது ரிலேட்டடா பெயின் வர்றதுக்கான ரீசன் தான். இப்ப நம்ம சொல்ற அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாம இருந்துட்டாரு, அதுவே ஹிப் பெயின் வராம ப்ரிவென்ட் ஆகும். ஹிப் பெயின் எப்போ வருதோ அப்ப இந்த தாடாசனம் பண்ணிட்டா அதுவும் ரிலீவ் ஆயிடும். மகராசன் தொடர் அன்னைக்கு பண்ணிட்டாலும் ரிலீஃப் ஆயிடும். சரிங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. கொஞ்சம் ரொம்ப சிறப்பா, மிக்க மகிழ்ச்சி ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பஞ்சு காவேரி அவர்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. ஹலோ, கேக்குதுமா? எனக்கே போட்ட மாதிரி இருந்தது ஐயா. உரை நல்லா இருந்தது. எனக்கே எல்லாம் நடந்த மாதிரி எனக்கு அவர் சொன்னது பூரா எல்லாமே இருக்கு. நடக்க முடியாது, நிக்க முடியாது, நடந்தாக்க விழுந்துடுறேன். அதனாலே பாதி நாள் பயிற்சி பண்ண முடியாம போகுது. இது மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் இருக்கு. தலை சுத்துறது இல்லை, ஆனா விழுந்துடுறேன். என்ன காரணம்னு தெரியல. அதாங்க. ஹலோ, நம்ம சொன்ன இந்த 15 விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா 1 வீக்லயே உங்களுக்கு உடல்ல மாற்றங்கள் தெரியும். அதுக்கப்புறம் ஏதோ ரிப்போர்ட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, பார்த்துட்டு நம்ம பேசலாம்.
அது வெயிட் லாஸ் இது ஆப்ரேஷன் பண்ணிருக்கியா? சரி. வெயிட் லாஸ்க்காக ஆப்ரேஷன், பேரியாட்ரிக் சர்ஜரி பெங்களூர்ல தான் ஓ பண்ணது. சரி சரி. அத இதே நிறைய விழுந்துடுறேன், அது என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு தலை சுத்தல அதுவும் எதுவும் கிடையாது. ஆனா எப்படி விழுறேன்னு எனக்கே தெரியல. நான் வாக்கிங் போக சொல்றாங்கன்னு சொல்லிட்டு செக் போனா அங்க பண்ணிருக்கீங்களே இங்க எதுவும்? ஆ சரி. முதுகுத்தண்டுல வலி இருக்கா? வலி இருக்குங்க, நிமிர முடியறது இல்ல இதனால. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அந்த வளைவு சரி, நீங்க வந்ததுன்னு. இப்ப வர எடுத்த ரிப்போர்ட் எல்லாமே அனுப்புங்க. ஆ பார்த்துட்டு எதனால அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ண முடியலன்றது பார்த்துட்டு நம்ம அதுக்கான ம் தீர்வுகள். அதாங்க. ஆனா நீங்க அந்த ரோபோ மாதிரி ஆயிடுது கை கால்லாம், பிளெக்சிபிளா இல்ல நம்ம ஹெல்த் பாடி. சரி, நீங்க அனுப்புங்க, அனுப்பிச்சிட்டு நம்ம பயிற்சி பார்க்கலாம். பயிற்சி பண்றதே கொஞ்சம் சிரமப்பட்டு தான் பண்றேன். அம்மா அதை ரிப்போர்ட் அனுப்ப சொல்லியிருக்காங்க ஐயா. சரிங்க. சரி, ஓகே. சரிங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா. நல்லா சொன்னாங்க ஐயா. எனக்கு ரொம்ப எனக்கு போட்ட மாதிரி. ஃபாலோ பண்ணுங்க. நல்லது. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுசிலா அவர்கள், வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். கேட்கலாங்கம்மா? அடுத்ததாக ஜெயராணி அவர்கள், வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். எங்க பாப்பாவுக்குங்க இந்த ரைட் ஷோல்டர்ல இன்னைக்கு மத்தியானம் ஸ்கூலுக்குள்ள இருந்து மார்ச் 1 பண்ணாலாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்ப சரிங்க. மத்தியானத்துல இருந்து அந்த ரைட் ஷோல்டர் மேல வந்து சுளுக்கு பிடிச்ச மாதிரி வலிக்குங்க. கையை வந்து கீழே தொங்க போட முடியல அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன பண்றதுங்க? எந்த ஊர்ல இருக்கீங்க? கோயமுத்தூருங்க. சரி. வேற எதுவும் கேள்வி இருக்குங்களா? வேற எதுவும் இல்லைங்க. பாப்பாவுக்காக தான் இப்போ, அது இன்னைக்கு தாங்க. அது அமுத்துனா கூட வலி சரி. தெரியல. அவளுக்கு வந்து உள்ள அது கொஞ்சம் சுளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதுங்கிறா. அதுக்கு சரி. என்ன செய்யலாங்க? சரி, ஓகே. சரி, நான் பதில் சொல்றேன். நீங்க இப்ப கட் பண்ணிருங்க, நான் பதில் சொல்லிடுறேன். சரி. இப்போ வெயிட் தூக்குறதுனால அந்த இடத்துல மசில் ஸ்பாசம், சுளுக்கு பிடிக்கிறது, இல்ல அந்த மசில் வந்து ஸ்ட்ரெயின் ஆகுறது அப்படி எல்லாம் இருந்தது அப்படின்னா அது வந்து தன்னால ரிலீவ் ஆயிரும். அதுக்கு ரீசன் வந்து உடம்புல ஒரு சில சத்துக்கள் பற்றாக்குறை, கால்சியம், மெக்னீசியம் தேவையான அளவு இல்லை அப்படின்னா அவங்களுக்கு தான் இது மாதிரி பிடிப்புகள், சுளுக்கு இதெல்லாமே ஏற்படும். அப்போ உணவுல கால்சியம், மெக்னீசியம் கொடுக்கணும், கீரைகள் ரெகுலர் பண்ணிக்கணும். இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்ப என்ன பக்கத்திலேயே உங்களுக்கு ஏதோ ஒரு மூலிகை தைலம் கிடைக்கும், முடக்கத்தான் தைலம் வாங்கிக்கலாம். அது அந்த இடத்துல அப்ளை பண்ணி சூடு ஒத்தடம் கொடுங்க. இல்ல நல்லெண்ணெய் அதை வந்து லேசா சூடு பண்ணி அந்த இடத்துல வச்சுட்டு நல்ல சூடு ஒத்தடம் கொடுக்க கொடுக்க அது ரிலீஃப் ஆக ஆரம்பிச்சிடும். இனி உணவுல மெக்னீசியம் நல்லா ஹையா இருக்கிற மாதிரி உணவுல வந்து நம்ம தசைகள் ஃபிளெக்சிபிள் பண்ற மாதிரியான பயிற்சிகள் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சுட்டா திரும்ப அந்த தொந்தரவு இருக்காது. பாப்பாவுக்கு அவளால எந்த அளவு வெயிட் சுமக்க முடியுமோ அந்த அளவு மட்டும்தான் தூக்கணும், அதை விட மீறி தூக்கக்கூடாது. அடுத்தது அடுத்து போயிடுமா பூஜமா? அடுத்து கூப்பிட்டுரு. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெயராணி அவர்கள், மஞ்சு அவர்கள், வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஓப்போ அவர்கள், வாழ்க வளமுடன். ஹலோ, வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதம்மா? கேக்குதுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. 3 மந்த்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த முட்டைக்கு ஸ்கேன் பண்ணது வந்து ரிப்போர்ட் அனுப்பிச்சிருந்தேன் ஐயா. நீங்க வந்து சரிங்க. எனக்கு
வீக்கமா இருக்கு. அந்த ஜாயிண்ட் வந்து ரொம்ப இதுவா இருக்கு. ஜாயிண்ட் இங்க இந்த ரொம்ப இதுவா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ஐயா. முட்டியில வீக்கம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா என்னால மதுரை வரையும் வர சரி முடியலைங்க ஐயா. கிட்ட கேட்டு அவ்வளவு தூரம் வர முடியாதுன்னு சரி சொல்லிட்டாங்க. இங்கே ஒரு சித்தா கிளினிக்ல வந்து பாத்தங்க ஐயா. நீங்க அப்ப எக்ஸசைஸ் எல்லாம் எதுவும் சரிங்க பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. சரி அதுல இருந்து நான் வந்து இங்க வந்து ஜாயிண்ட் பிளஸ் டேப்லெட், நியூகான் டேப்லெட், சித்தா பிளஸ் பவுடர்னு ஒண்ணு கொடுத்தாங்க ஐயா. அப்புறமேட்டுக்கு சரிங்க சரி மூலிகை கட்டு வந்து எண்ணெய் ஆயில் தெரப்பி பண்ணிட்டு மூலிகை கட்டு 2 முறை போட்டேங்க ஐயா. இப்ப கொஞ்சம் பெயின் கம்மியா சரி இருக்குங்க ஐயா. இப்ப அந்த சரி ட்ரீட்மெண்ட்டே ஓகே ஐயா. வலி குறைஞ்சிருது இல்லையா? அப்ப அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐயா இப்ப நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் ஐயா இருக்கேன். ஓகேவா பண்ணிக்கலாங்களா ஐயா? எக்ஸசைஸ் இப்ப பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பண்ண பண்ண வலி கூட மாட்டேங்குது தானே? இல்லங்க ஐயா, கூடலைங்க ஐயா. ஓகேவா தான் இருக்குங்க ஐயா. ஆ, அப்ப பண்ணிக்கலாம். அப்ப ஐயா இப்ப நான் கண்டினியூ பண்ணுங்க. உணவுலையும் கவனம் செலுத்தி உணவும் நல்ல பேலன்ஸ் டயட்டா எடுத்துக்க ஆரம்பிங்க. அப்ப உளுந்து சீக்கிரமா சரி. உளுந்து களி வாரத்துக்கு ஒரு 2 முறை எடுத்துக்கிறேன் ஐயா. அதே மாதிரி எதுங்கம்மா? உளுந்து உளுந்து கஞ்சி களி அது மாதிரி வாரத்துக்கு 2 நாள் எடுத்துக்கிறேன் ஐயா. முடக்கத்தான் தோசை அந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு 2 முறை எடுத்துக்கிறேன். இது ஓகே தானேங்க ஐயா? எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது. எடுத்துக்கோங்க. ஐயா இந்த சித்தா பிளஸ் அந்த டேப்லெட் வந்து ஒரு 2 மாசமா போட்டுட்டு இருக்காங்க ஐயா. இப்ப இதோட நிறுத்திக்கலாங்களா? அந்த பெயின் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்ப ஃபுட்லயே நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டுங்களா? அந்த ம். டேப்லெட் நிறுத்திட்டுமா ஐயா? சரி. இப்ப நீங்க எடுத்த ரிப்போர்ட் அனுப்புங்க. எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு சொல்றேன். நான் மறுபடியும் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கலைங்க ஐயா. இப்ப அந்த அளவுக்கு வசதி அது முன்னே தம்பி தான் என்ன எடுக்க வச்சான். இப்ப மறுபடியும் ஸ்கேன் எதுவும் எடுக்கல. ஆனா பெயின் சரி கம்மியா சரி. இருக்குன்னு தெரியுது எனக்கு. முன்னத்தை விட இப்ப இல்ல. வலி வந்து பொதுவா வலி குறைய 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 மருந்துகள் அப்படி கம்மி பண்ணிக்கலாம். உடனே அ- நிப்பாட்டாம எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையுமே நிப்பாட்டுற மெத்தடு வந்து உங்களுக்கு சரியாக 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 கொஞ்சம் கொஞ்சமா அப்படி நிப்பாட்டி அதுக்கப்புறம் டயட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ல அப்படியே சரி பண்ணிக்கணும். அதுதான் ஐயா சார். அது வந்து பெயினுக்கு சித்தாப்ல இது இருந்து நீங்க இன்னொரு டாக்டர் கன்சல்ட் பண்ணதுக்கு பெயினுக்கு வந்து நீங்க ரொம்ப எடுக்கவே கூடாதுமா. அது நீங்க நிறுத்திக்கங்க போதும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால கேட்டேங்க ஐயா. சரிங்க சரி. ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வெல்கம். வாழ்க்கை. நன்றிங்கம்மா. அடுத்ததாக ராஜேஸ்வரி அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன். அம்மா கேக்குதுமா, கேளுங்க கேளுங்க. பேக் பெயின் ஐயா ஐயா பேசுறாங்களா? நீங்க கேளுங்க, ஐயா நீங்க லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க. ஐயா கொஞ்சம் காலையில எழுந்திருச்சு இந்த குனிகிறோம் இல்லைங்களா, அந்த பேக்கு பெட்டெக்ஸ்க்கு மேல கொஞ்சம் ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அங்க குனிஞ்சிட்டா ஆமா. நிமிரவே முடிய மாட்டேங்குதுங்க ஐயா. அதனால முட்டி ரொம்ப வலி இருக்குது, ஜாஸ்தி வலி இருக்குது முட்டி. சரிங்க கொஞ்ச நாள் மாத்திரை போட்டுட்டு இருந்தேன். கீழே விழுந்துட்டேன் நான் ஃபர்ஸ்ட்ல. இப்போ கொஞ்சம் அந்த எக்ஸசைஸ் எல்லாம் செய்யறதுனால இந்த ஒரு 6 மாசம் மாத்திரை எல்லாம் நிறுத்திட்டேன். எந்த மாத்திரையும் போடல. ம். ஆனா வலி மட்டும் இருக்குதுங்க ஐயா. இப்போ முட்டி சரி சரி. ரொம்ப வலி இருக்கிறதுனால படுத்துட்டே இருக்கிறேன். இப்ப என்னால எந்திரிக்கவே நிக்க முடிய மாட்டேங்குதுங்க ஐயா. ம். இப்ப எதுவும் மருந்துகள் எடுத்துட்டு இருக்கீங்களா? மருந்து இப்ப ஐயா கிட்ட மதன் ஐயா கிட்ட வந்து 6 மாசம் இப்போ இந்த கிளாஸுக்கு வந்ததுல இருந்து மாத்திரை எதுவும் போடுறது இல்ல. நார்மலா இருந்தது. இந்த ஒரு சரி. வாரமாவே என்னால எந்திரிக்க முடியாம படுத்துக்கிட்டு இருக்கேன் ஐயா. ம். சரி சரி. முட்டி சரி ஜாயிண்ட் ஓகே. வலிக்குது. பேக்ல குனிஞ்சா நிமிர முடிய மாட்டேங்குது. சரி. இப்ப நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா? இப்ப சொன்ன விஷயங்களையே ஃபுல்லா ஃபாலோ பண்ணுங்க. 100% ஃபாலோ பண்ணுங்க. 1 வீக்லயே நல்ல பெயின் ரிலீஃப் இருக்கும். நீங்க முட்டிலயும் இந்த முடக்கத்தான அரைச்சு அப்ளை பண்ணி சூடு ஒத்தடம் குடுத்துட்டு வாங்க. முடக்கத்தான் கிடைக்கல அப்படின்னா நம்மட்ட எண்ணெய் இருக்கு. அந்த எண்ணெயை அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 3 வாட்டி அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிட்டு 1 வீக் கழிச்சு அப்புறம் ஃபோன் பண்ணுங்க. மேற்கொண்டு வலி இருந்தது அப்படின்னா என்ன பண்றதுன்றத நான் சொல்றேன். அடுத்துங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மீனாட்சி அவர்கள் வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க. இந்த கடவாயில அடிக்கடி புண்ணு வருதுங்கய்யா. சரி, உடம்பு வேற? ஹீட்டாவே இருக்கு எப்பவுமே. நான் ம். தலைக்கெல்லாம் வேற? காலையில 5 மணிக்கெல்லாம் தலைவலியா தான் குளிப்பேன். சரி, அது சரி, எதனாலங்கய்யா? ஓகேங்கம்மா. வாயில அடிக்கடி புண்ணு வருது அப்படின்னாலே, ஒண்ணு வந்து விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் சத்துக்கள் உடல்ல கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது, ஆஹ் நம்ம வாயில இருந்து மடக்குழல் வரைக்கும் ஒரே டியூப் தான். வாயில புண்ணு இருக்கு அப்படின்னாலே கண்டிப்பா கீழேயுமே புண்ணு இருக்கும், வயிற்றுலயும் புண்ணு இருக்கும், வயிற்றுல குடல்ல புண்ணு இருக்கலாம். அப்ப நீங்க உணவு வந்து பசிக்கிறப்ப உணவு எடுக்காம இருக்கிறீங்க, தேவையான அளவு தண்ணி எடுக்காம இருக்கிறீங்க, இது மாதிரி ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கிறீங்க, தேவையில்லாத உணவுகளோ இல்ல உடல் ஏற்றுக்கிற அளவை விட அதிகப்படியான கார உணவுகளோ அப்படி எடுத்துக்கிறப்ப அல்சர் சரியாகாம இருக்கும். விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அதிகமா இருக்கிறது நீராகாரம், அப்புறம் வந்து அம்பலி சிறுதானியத்துல கூழாக்கி எடுத்துக்கிறப்ப அப்ப நல்ல விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் உடலுக்கு கிடைக்கும். இந்த அல்சர் வாய்ப்புன்னா அடிக்கடி வராம அப்படியே சரி பண்ணி கொடுக்கும். மாசிக்கா பொடி ஒரு 10 நாள் டெய்லி காலை உணவுக்கு முன்னாடி இரவு உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. வாயில புண்ணு இருக்கிறது இது சரியா வந்துடும். அதுக்கப்புறம் மேற்கொண்டு நீங்க இந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்க்கான உணவு முறை, அதுக்கப்புறம் 3 நேரமும் நல்ல ஃபைபர் அதிகமா இருக்கிற உணவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே திரும்ப அந்த பிரச்சனை வராது. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வெல்கம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுசீலா அவர்கள் வாழ்க வளமுடன்மா. உங்களோட மைக் ஓப்பன்ல தான் இருக்கு, அவங்க பேசுறது கேட்கல. சுசிலாமா, வாழ்க வளமுடன்மா. கேளுங்க கேளுங்கம்மா. cervical spondylosis என்ன செய்யறதுயா? cervical வாய்ஸ் பிரேக் spondylosis ஆகுது. cervical spondylosis இப்போ நம்ம சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்றப்போ உங்களுக்கு பெயின் ரிலீஃப் ஆக ஆரம்பிச்சிடும். இது போக அதுக்கு உரிய பயிற்சி இருக்கு, cervical spondylosis உரிய பயிற்சி இருக்கு. எனக்கு வாட்ஸ்அப்ல cervical spondylosis உரிய பயிற்சி வீடியோ வேணும்னு அனுப்புங்க, நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். அந்த பயிற்சியை சேர்த்து பண்ணுங்க. வரம்பு முறிவு என்ன கழுத்துல அப்ளை பண்ணிட்டு அப்புறமா அந்த பயிற்சியை ரெகுலர் பண்ணிக்கோங்க. நீங்க நான் போன்ல கான்டாக்ட் பண்றேன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா நிறைவு பண்ணிக்கலாங்களாங்க ஐயா? நிறைவு பண்ணிக்கலாம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். தினை நேரம் அன்பர்களுடைய கேள்விக்கு மிக சிறப்பாக பதிலளித்த டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க